வீரமணியின் விடுதலை பத்திரிகையின் பகுத்தறிவில் தென்படும் மற்றொரு முட்டாள்தனத்தை இன்றைக்கு பார்ப்போம். வழிபாட்டுதலங்களுக்கு செல்கையில் பக்தர்கள் விபத்தில் இறக்க நேர்ந்தால் இறந்தவர்களின் மதம் பார்த்து பகுத்தறிவை காட்டுகிறார் பெரியாரிடம் பகுத்தறிவு பயின்ற கி. வீரமணி. கடவுள் ஏன் காப்பாற்றவில்லை என கேட்கிறார். இந்த நியாயமான கேள்வியை மதம் பார்க்காமல் கி. வீரமணியின் அறிவால் சகல மதத்தவர்களிடமும் ஏன் கேட்க முடியவில்லை, கேட்கிற துணிச்சலில்லை என்கிற கேள்வியை அடிப்படையாக கொண்டு இந்த காணொளி. தொடர்ந்து காணொளியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. நமக்கு வெகு காலமாக ஒரு சந்தேகமுண்டு. அது என்னவென்றால், வீரமணி பெயரிலுள்ள கி. கான பொருள் கிருஷ்ணசாமியா, கிறிஸ்து சாமியா என? காரணம் கி. வீரமணியின் பகுத்தறிவு கிறிஸ்தவமென்றால் பல்லிழிப்பதால். உதாரணத்திற்கு இந்துக்கள் வழிபாட்டுத்தலங்களுக்கு சென்று விபத்தில் சிக்கி செத்தால் கி. வீரமணியின் பகுத்தறிவு எப்படி இருக்கும்? அதுவே கிறிஸ்தவர்கள் சர்ச் களுக்கு சென்று விபத்தில் சிக்கி செத்தால் அப்போது கி. வீரமணி காட்டும் பகுத்தறிவு எப்படியிருக்கும் என பார்த்தால், நாம் சொன்னது போலவே இது கிருஷ்ணசாமி வீரமணியா கிறிஸ்துசாமி வீரமணியா என்கிற சந்தேகம் இயல்பாகவே வரும். சில தினங்களுக்கு முன் சர்ச்சுக்கு நடந்து சென்றோர் மீது கார் மோதியதில் மூவர் பலி என்கிற தலைப்பில் ஒரு செய்தி. கிறிஸ்து சாமி வீரமணி வாயை மட்டுமல்ல நவதுவாரத்தையும் திறக்கவில்லை. விருத்தாசலம் அருகே அந்தோணியார் சர்ச் திருவிழாவிற்கு பாதயாத்திரை சென்ற ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த வரதராஜன்பேட்டையை சேர்ந்த இருதயசாமி, சகாயமேரி, ஸ்டெல்லா மேரி மூவர் மீதும் கார் மோதியதில் இறந்தனர். இதுவே இந்துக்கள் இம்மாதிரி பாதயாத்திரை போய் விபத்தில் இறந்தால் கி. வீரமணியின் பகுத்தறிவு எவ்வளவு வன்மத்துடனும் விஷமத்தனத்துடனும் செயல்படும் விதத்தை பார்ப்போம். சாமியை நம்பினால் சாக வேண்டியதுதானா? பாத யாத்திரை சென்றவர்கள் மீது வாகனம் மோதியதால் 5 பேர் உயிரிழப்பு என்கிற தலைப்பில் 18 ஜூலை 24 நாள் விடுதலை தந்தது. கி. வீரமணியை அறிவு மோசடி பேர்வழி என சொல்வதற்கு காரணம் 2 மதத்தாரிடமும் காட்டும் பகுத்தறிவு பாகுபாட்டினாலேயே. இரண்டையும் பார்த்தால் தான் இவர் கிறிஸ்துசாமி வீரமணியே என்பது மட்டுமல்லாமல் அயோக்கியசாமி வீரமணி என்பதும் நிரூபணமாகுமே. இரண்டுமே விபத்து செய்தி தான். ஆனால் ஒரு செய்திக்கு மட்டும் எவ்வளவு வக்கிரத்துடன் நல்லா சாகட்டும் என்கிற மனரீதியில் செய்தி. இன்னொரு செய்தியை வாசித்தும் வாசிக்காதது போல் கருத்துக்குருடனாக அறிவு மூடனாக இருக்கிறான். கி. வீரமணியை சர்ச்சை நம்பினால் சாக வேண்டியது தானா என கூறவிடாமல் தடுத்தது எது? இந்த பித்தலாட்டத்திற்கு கி. வீரமணியால் ஒரு நியாயமான காரணம் கூற முடியுமா? வீரமணி மட்டுமல்ல, விடுதலையில் பணிபுரிகிற அனைவரும் தற்குறிகள் என்பதால் தானே இந்த அயோக்கியத்தனத்திற்கு ஒத்துப்போகிறார்கள். இந்த பித்தலாட்டத்திற்கு 2 காரணங்கள் இருக்க முடியும் என நம்புகிறோம். ஒன்று, கிருஷ்ணசாமி வீரமணியாக இல்லாமல் கிறிஸ்துசாமி வீரமணியாக ரகசிய கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். இல்லை, கிறிஸ்தவர்கள் தரும் நன்கொடை சந்தா என்பனவற்றுக்காக பகுத்தறிவு சோரம் போயிருக்க வேண்டும். இல்லையென்றால் இந்த மோசடி பகுத்தறிவுக்கு வேறென்ன காரணமிருக்க முடியும்? இது அபாண்டம் அவதூறு என வீரமணியின் அடிமைகள் சண்டைக்கு வரலாம். எப்படி ஈ. ராமசாமிக்கு அடிமைகள் இருந்தார்களோ அதே போல் இப்போது வீரமணிக்கு அடிமைகள் முளைத்து இருக்கிறார்கள், சுயமரியாதை அற்ற பேர்வழிகள். கிறிஸ்தவர்கள் பரலோகம் போனதை பற்றி கி. வீரமணி பகடி செய்யாததற்கு நாம் சொன்ன காரணங்களை விட வேறு காரணங்கள் இருக்க முடியுமோ? நாம் கேட்கிறோம், சாமியை நம்பினால் சாக வேண்டியதுதானா என தலைப்பு போட்ட வீரமணியால் சர்ச் நம்பினால் சாக வேண்டியது தானா என பிரசுரிக்கிற துணிச்சலோ அறிவு நாணயமோ ஏனில்லை. ஒரு சிறிய விஷயத்தில் கூட கி. வீரமணியின் பகுத்தறிவால் நேர்மையாக செயல்பட இயலவில்லை என்றால் ஏனைய விஷயத்தில் எப்படி கேவலமாக இருப்பார் என்கிற முடிவுக்கு வரலாம்தானே. சொந்த புத்தி வேண்டாம், ஈ. ராமசாமி புத்தி போதும் என சொல்லக்கூடிய கி. வீரமணிக்கு பெரியார் கற்று தந்த பகுத்தறிவு இது தானா?
இப்படியொரு செய்தியை மறைக்கிறோமே என கி வீரமணிக்கு வெட்கம், மானம், வெங்காயம், விளக்குமாறு, மயிறு, மட்டை என எதுவுமில்லை என்றால் ஈ.வே. ராமசாமி உருப்படியாக பகுத்தறிவு கற்றுத்தரவில்லை என தானே பொருள். இங்கே நாம் விளக்குமாறு எனும் வார்த்தையை ஈ.வே. ராமசாமியே பயன்படுத்தி இருக்கிறார் என்பதால் அவரின் அடிமைகளின் மண்டை மூளையிலுள்ள குப்பையை அகற்ற நாமும் அதே விளக்குமாறை எடுத்தோம். எப்படியோ கி வீரமணிக்கு நல்லறிவு வந்தால் சரிதான். பகுத்தறிவாதி கி வீரமணி கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற மெய்யான தேவனை நம்புகிறார் போலும். அதனாலேயே பகுத்தறிவை காட்ட பயப்படுகிறார் என சொல்லலாமோ? இருந்தாலும் இருக்கும். கிறிஸ்து சாமி வீரமணிக்கு கர்த்தர் அந்த காலத்தில் லிவியா எனும் பெரிய பாம்பை தம் வாளால் வெட்டி தண்டித்த கதை தெரியும் போலும். அப்படி தன்னையும் இயேசு கிறிஸ்து துண்டு துண்டாக வெட்டி தண்டித்துவிட்டால் என்ன செய்வது என கி வீரமணி போலி பகுத்தறிவாதியாகவே பாலியல் வன்கொடுமை செய்கிற பாதிரியார் விஷயத்திலிருந்து உயிர்த்தெழுவார் எனப்படும் மூடநம்பிக்கை வரை எதிலும் பகுத்தறிவு காட்டாமல் இருப்பது இதனால் தானோ?